Hello everyone. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கூகுள் வந்து ஹியூஅவே பேன் பண்ணாங்க. அதை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கிறோம். ஸோ அந்த வீடியோட கண்டினியூவேஷன் மாதிரி தான் இது. பட் ஆனால் அந்த வீடியோட கண்டினியூவேஷன் கிடையாது. ஹியூஅவேக்கு வந்து ஆண்ட்ராய்டு கிடையாது, அதாவது அவங்களுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கிடையாது. அதனால வந்து ஹியூஅவே என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குனே ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஓஎஸ் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஓஎஸை பற்றி தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அந்த ஓஎஸோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்க் ஓஎஸ். ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா ஹியூஅவே வந்து இப்போ பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் இந்த ஓஎஸை பற்றி ஃபர்தராக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் டெக் தமிழ் பிரகாஷ் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஒரு பெல் பட்டன் வரும். அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்பப்பெல்லாம் ஒரு வீடியோ போடணும் அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். ஓகே, வாங்க இப்போ டாபிக் உள்ள போகலாம். ஹியூஅவே பார்த்தீங்கன்னா சைனீஸ் டெலிகம்யூனிகேஷனில் வந்து ஒரு ஜெயிண்ட்னே சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய கம்பெனி வந்து ஹியூஅவே மேலே வந்து சில பல காரணங்களால் கூகுள் வந்து ஹியூஅவே பேன் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் யூஎஸ் பேஸ்டு எந்த கம்பெனியும் வந்து ஹியூஅவே கூட எந்த ஒரு பார்ட்னர்ஷிப்பும் வச்சுக்க கூடாது. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு பிஸ்னஸும் வச்சுக்க கூடாது. ஒரு டாக்குமெண்ட் சைன் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால வந்து ஹியூஅவேக்கு வந்து ரொம்ப பெரிய பாதிப்புன்னு தான் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பெரிய பின்னடைவு. கூகுள் வந்து ஹியூஅவேக்கு கொடுத்த லைசன்ஸையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. அதனால கூகுள் சம்மந்தப்பட்ட எந்த சர்வீஸுமே வந்து இதுக்கு மேலே வர ஹியூஅவே மொபைல்ஸில் இருக்காது. அதனால ஹியூஅவே என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வந்து ஹியூஅவே அவங்களுக்குனே ஒரு ஓஎஸ் பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஓஎஸோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்க் ஓஎஸ், அதாவது ஏஆர்கே ஓஎஸ். ஸோ இதான் வந்து ஹியூஅவே டெவலப் பண்ணியிருக்கிற ஓஎஸ். இப்போ ரீசெண்டாக வந்து சைனாலேருந்து வரக்கூடிய தகவலெல்லாம் வச்சு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் நியூஸ் பேப்பர்ஸ், அது மட்டும் இல்லாமல் லோக்கல் மேகசின்ஸ்லாம் வச்சு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஹியூஅவே வந்து அவங்களுக்குனே புதுசாக ஒரு ஓஎஸ் பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கூகுள் வந்து பேன் பண்ணியிருக்காங்களா ஹியூஅவே, அது வந்து இன்னும் நீடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், லைஃப் லாங் நீடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஹியூஅவே வந்து அவங்களுக்கான ஒரு புதுசான ஓஎஸை வந்து இனிமேல் வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரியே கூகுள்லேருந்து எந்த ஒரு அப்டேட்டும் இதுக்கு மேலே வரலன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்க வந்து என்ன ஓஎஸை இனிமேல் அவங்களோட ஃபோன்ஸில் ரன் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஹியூஅவே வந்து அவங்களுக்குனே புதுசாக ஒரு ஓஎஸை பில்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் சில இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எல்லாம் உள்ள தரேன். ஸோ வந்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பேனை பற்றி நீங்கள் இன்னும் நல்லா புரிஞ்சுக்கலாம். நான் இதுக்கு முன்னாடியே இந்த ஹியூஅவே பேனை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நீங்கள் இன்னும் அந்த வீடியோவை போய் பார்க்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு மேலே கார்ட்ஸ் லைவ் பட்டனில் தெரிஞ்சிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணி போய் நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலாம். அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கண்டினியூவேஷன் மாதிரி இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். இதோட காரணம்லாம் எதனால இப்படிலாம் நடந்திருக்குன்னு உங்களுக்கு இன்னும் நல்லா டீட்டெயில்ஸாக தெரியும். ஸோ அதனால போய் ஃபஸ்ட்டு அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோவை பாருங்கள். அப்படி இல்லைனா இந்த வீடியோவை பார்த்துட்டு கூட போய் அந்த வீடியோவை பாருங்கள். ஸோ அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. வாங்க இன்னும் அதை பற்றி இன்னும் ஃபர்தராக பேச. அப்படி கூகுளோட பேன் வந்து ஹியூஅவே மேலே நீங்களான்னு வச்சுக்கோங்களேன். ஹியூஅவே வந்து அவங்களுக்குனே புதுசாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்களா அந்த ஓஎஸ். அந்த ஓஎஸை இனிமேல் வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பிசிஸ்லையும் சரி, அவங்களோட மொபைல் ஃபோன்ஸ்லையும் சரி, இனிமேல் இந்த ஆர்க் ஓஎஸை பேஸ் பண்ணி தான் ரன் ஆகும். இப்போ இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு வச்சுக்கோங்களேன். புதுசாக எந்த ஒரு ஓஎஸ் ரெடி பண்ணுறதா இருந்தாலும் சரி, அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு இது ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு போய் அதோட ட்ரேட்மார்க்கை ரிஜிஸ்டர் பண்ணும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அஃபிஷியலான நியூஸ் கிடையாது. பட் இப்போ வந்திருக்கக்கூடிய லீக்ஸ் எல்லாம் வச்சு பார்த்தோன்னா இப்படி தான் நடந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக வந்து பேன் பண்ணாங்களா ஹியூஅவே, அப்பையிலேருந்து இப்போ கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா புதுசாக சில பல ட்ரேட்மார்க்லாம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து ஹியூஅவே தரப்புலேருந்து அஃபிஷியலாக சொல்லலை. ஆனால் வச்சுக்கோங்களேன், நெட்டில் லீக்ஸ்லாம் வந்துடுச்சு. ஹியூஅவே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மல்டிபிள் ட்ரேட்மார்க்ஸை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இது எங்கே பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியன் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆஃபீஸில் தான் பண்ணியிருக்காங்க. அதாவது EUIPOவில் தான் இதை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கக்கூடிய நேம்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹியூஅவே ஆர்க் ஓஎஸ்னு இந்த மாதிரி நேம்ஸ் எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய நேம்ஸ் எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஹியூஅவே கிட்ட இருந்து இன்னும் எந்த ஒரு அஃபிஷியலான டீட்டெயில்ஸும் வரல. மேபி இன்னும் கொஞ்ச நாளில் வரதுக்கான வாய்ப்பும் இருக்கு. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஹியூஅவே மேலே கூகுள் வந்து இந்த பேன் ஆக்ஷன் எடுத்திருக்காங்கல்ல, அதாவது இந்த US கவர்மெண்ட் வந்து ஹியூஅவே பேன் பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ இந்த பேன் பண்ண சமயத்திலையும் அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்க புதுசாக ஒரு OS ட்ரேட்மார்க் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால, ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டான டைம் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ மேபி ஹியூஅவே தான் வந்து இந்த ட்ரேட்மார்க்கை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த டைமில் ரிஜிஸ்டர் பண்ண ட்ரேட்மார்க்கெல்லாம் வச்சு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஹியூஅவே சீக்கிரமாகவே வந்து அவங்களோட ஓஎஸ் வெளியிட போகிறாங்கன்னு தான் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போதைக்கு தெரியுது. இப்போ வந்திருக்கிற தகவல் வச்சு பார்த்தோன்னா புதுசாக ஒரு ஓஎஸ் ரெடி பண்ணுறது வந்து ஹியூஅவேக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. பட் இது எந்த அளவுக்கு மக்கள் ஏற்றுப்பாங்கன்றதான் இதில் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு தான் யூஸ் பண்ணிட்டு வந்தாங்க. பட் இப்போ ஆண்ட்ராய்டு ஓஎஸே இல்லாமல் புதுசாக ஒரு ஓஎஸ் கொண்டு வரது பார்த்தீங்கன்னா ஹியூஅவே தான் வந்து பீப்புளை வந்து சமாதானப்படுத்தி அவங்களோட புது ஓஎஸை யூஸ் பண்ண வைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சைனீஸ் ஸ்மார்ட் ஃபோன் மேக்கர்ஸ்லாம் இருக்காங்களா, இப்போ சைனாலேருந்து வரக்கூடிய சில பல ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குனே புதுசாக ஒரு ஓஎஸ் கிரியேட் பண்ணுறதை போன வருஷத்துலேருந்தே
அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க லான்ச் பண்ணக்கூடிய மொபைல்ல இருந்து அவங்க லான்ச் பண்ணக்கூடிய டேப்லெட், அது மட்டும் இல்லாமல் அவங்க லான்ச் பண்ணக்கூடிய பிசிஸ்ல இருந்து எல்லாத்துக்கும் அவங்களே வந்து புதுசாக ஓஎஸ் பில்ட் பண்ணிடலாம். ஏன் நம்ம மற்றவங்கள சார்ந்து இருக்கணும், நமக்குன்னு நம்மளே ஓஎஸ் கிரியேட் பண்ணி அதுவே யூஸ் பண்ணிக்கலான்னு தான் பார்த்தீங்கன்னா இந்த சைனீஸ் கம்பெனி வந்து அவங்களுக்கான ஓஎஸ் ரெடி பண்ணிட்டே வராங்க. இந்த ஹியூவேயோட பேன் இதே மாதிரியே நீடிச்சுதுன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு மேலே அதாவது இனிமேல் வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா ஹியூவே வந்து செல் பண்ணவே முடியாது. ஏன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லாமல் எந்த ஒரு ஃபோனையுமே ரன் பண்ண முடியாது. அதனால ஹியூவே வந்து இனிமேல் ஃபோனை வந்து விற்க முடியாது. அதாவது இந்த பேன் இனிமேல் நீடிச்சுதுன்னா. பட் இந்த பேன் மாறுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அப்படி இல்லை இந்த பேன் இனிமேல் இப்படி தான் இருக்கும்னா ஹியூவே வந்து அவங்களுக்கான ஓஎஸை வந்து அஃபிஷியலாக வெளியே சொல்லுவாங்க. பார்ப்போம். அதுக்கான ஓஎஸ் பார்த்தீங்கன்னா ஆர்க் ஓஎஸாக தான் இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். பார்ப்போம் அவங்க அஃபிஷியலாக லான்ச் பண்ணும்போது அவங்களோட ஓஎஸ்க்கு என்ன பேர் வைக்கிறாங்கன்னு பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த மாதிரி இன்னும் டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட நிறைய நியூஸ் உங்களுக்கு வேணா நம்ம டெக் தமிழ் பிரகாஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஒரு பெல் பட்டன் வரும். அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்பப்பெல்லாம் ஒரு வீடியோ போடணும் அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்க்காத வீடியோட லிங்க் எல்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அப்படி இல்லைனா இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்சாகவும் தெரிஞ்சிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணி அடுத்த வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்து நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோவோட இன்னொரு லேட்டஸ்ட் அப்டேட்டோட சந்திக்கிறேன்.